உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த தலைப்பை பார்த்துட்டு டிவிகேவோட ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள் யாரோ இந்த மாதிரி இப்போ வீடியோ போடுறாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் ஐடிவிங்கை சேர்ந்தவனும் இல்லை. என்ன நடக்குதோ அதை பேசுறோம். என்ன தலைப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னா, திமுகவின் 2000 கோடி ரூபாய் ஊழல் ஒரே உத்தரவில் மீட்டெடுத்த தமிழக முதல்வர் விஜய். இதுதான் தலைப்பு கொடுத்திருக்கேன். என்னங்க இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துறீங்க? என்னங்க மீட்டெடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, திமுகவும் முதலையும் ஒன்னாச்சே, முதல வாயில போனதை எப்படிங்க மீட்டெடுக்க முடியும் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். இதால ஏதோ அடிச்சு விடுறான் போல இருக்கு சும்மா தலைப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு. நாம என்னைக்குமே தலைப்புக்கு புறம்பா உள்ளுக்குள்ள பேசுனதே கிடையாது. தலைப்பை ஒத்துதான் பேசுவோம். உண்மையிலேயே 2000 கோடி ரூபாய் திமுகவோட மிகப்பெரிய கனவு ப்ராஜெக்ட், அதாவது அரசு திட்டம் இல்ல, ஆட்டையை போடுற திட்டம். அதுலதான் ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போட்டிருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிறத மனசார சொல்லி விரும்பிக்கிட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னத்த சொல்றது, ஒரு துக்க வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க அந்த இறந்து போனவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் ஐயோ அம்மான்னு அழுதுட்டு கிடப்பாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியாத ஒருத்தன் இருப்பான். அவன் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அழுவுறா அப்படின்னா அழுவ மாட்டான். ஒண்ணும் இல்ல விடு 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 பாத்துக்கலாம்ல, ஒண்ணும் இல்ல விடு. அழுதுன்னா அழுதுடுறா, ஏன்டா அப்படி இருக்கேன்னு. இல்ல 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 விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பச்சா, நீ ஆக வேண்டிய வேலையை பருப்பு, நீ போய் அந்த வண்டிக்கு சொல்லு, மூலகாரங்களுக்கு சொல்லு, வந்திருக்கவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டீக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போ, நான் நல்லாதான் இருக்கேன் போ. ஏன்டா என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லடா நல்லா இருக்கேன்டா உரா உரா அப்படின்னா அப்படியே அந்த கிரிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் அதிகபட்ச துக்கத்தால பாதிக்கப்பட்டவன். அவனால அழுது அதை தீர்த்திட முடியாது. அவனும் உடஞ்சி போயிட்டான் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் கதறுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். அததான் உதயநிதி இப்ப செஞ்சுட்டு இருக்காப்புல. அதாவது ஸ்டாலின் எல்லாம் ஒப்பாரி வச்சு தீர்த்துட்டாரு. சேகர் பாபு, ஸ்டாலின் இளினி எல்லாமே கதறி துடிச்சு கதறி அழுது தீர்த்துட்டாங்க. உதயநிதியால முடியல, ஏன்னா அடுத்த தலைமைன்னு வேற சொல்லிட்டாங்களா, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணுமே. ஆனா சோகம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி என்ன வேண்டாம் இவங்களுக்கு சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ல டிவிகே ஜெயிச்சதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. சட்டசபைக்கு போய் முதல்வர் நாற்காலியில விஜய் உட்கார்ந்து இருக்கிறத தாங்கிக்கவே முடியல. எங்க தாத்தா உட்கார்ந்து இந்த நாற்காலி, எங்க அப்பா உட்கார்ந்து இந்த நாற்காலி, நான் உட்காரலாம்னு நினைச்சேன், அதுல ஒருத்தன் மண்ணள்ளி போட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அந்த நாற்காலிய அவங்க பரம்பரை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால இன்னும் தாங்கிக்க முடியாம, அதே நேரத்துல வெளியே வெடிச்சு அழுவவும் முடியாம வியாக்கியானம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி. இன்னும் 3 மாசத்துல எப்படியாவது கலைஞ்சிரும், ஏகப்பட்ட கடன் இருக்கு, எப்படியாவது இந்த ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு அப்படியே கெத்த பரப்பிட்டு ஓட்டிட்டு இருக்காப்ல. மிஸ்டர் உதயநிதி அவர்களே, நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சீங்க. இந்த ஆட்சி 5 வருடம் நடந்து முடிஞ்சு ஆட்சி சரியில்லை அப்படின்னு மக்கள் புறக்கணிச்சு தோற்கடித்தால் உண்டு. நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல இதை கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா 108ங்கிறது 208 மாறிடும். அப்புறம் திமுகவை தான் 108ல ஏத்தி அனுப்பணும். அப்படிதான் ரிசல்ட் கிடைக்கும். சீரியஸா ஆண்டுட்டு போட்டு விடுங்க. நல்லது நடந்தா நடக்கட்டும், கெட்டது நடந்தா மக்கள் வீழ்த்த போறாங்க. திமுக விடவா ஒருத்தர் கேவலமான ஆட்சி கொடுக்க போறாங்க? நல்லது நடந்தா நடக்கட்டும், சந்தோஷம். நடக்கலைன்னா மக்கள் தூக்கி எறிவாங்க. இந்த 6 மாசத்துல கலைஞ்சிரும், 3 மாசத்துல கலைஞ்சிரும்னு ஜோசியன் சொல்றது, எம்எல்ஏக்களை எப்படியாவது உடைக்கலாமான்னு மீடியாக்களை வச்சு 10 டிவிகே எம்எல்ஏக்கள் மன உளைச்சல்ல இருக்காங்க, மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு போர்க்கொடி தூக்குறாங்கன்னு நரேட்டிவ் செட் பண்றது. இந்த மாதிரி துப்பு கட்ட வேலையை துப்பு இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மக்கள் துப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நீங்க உணரணும். இன்னைக்கு சட்டசபை இன்னைக்கு ஆளுநர் உரை முடிஞ்சிருக்கு, அவை ஒத்திவைக்கப்பட்டுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. முதலமைச்சரோட பதில் உரை செவ்வாய்க்கிழமை வரப்போகுது. அன்னைக்கு முதல்வர் பேச போறாரு. அப்புறம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஆளுநர் உரை மீதான அவங்க கருத்துக்களை சொல்ல நேரம் கொடுக்கப்படும். அப்ப சொல்லிட்டு போங்க. எங்களோட சாதனையை அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்கன்னா என்னத்தை நீங்க கிழிச்சு தள்ளுனீங்க? உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு உதயநிதி அவர்களே. வேணும்னா சொல்றேன், குறிஞ்சி இல்லத்துல போய் கதறி கதறி அழுதுருங்க. அப்பயாவது தெளிவுக்கு வாங்க. ஆரோக்கியமான எதிர்கட்சி அரசியல் பண்ணுங்க, அசிங்கமா பண்ணாதீங்க. என்ன பேசுறீங்க?
அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாருன்னு. ஏன் உங்களுக்கு எல்லாம் ஊட்டி விடுவாங்களா? நீங்களும் உங்க வாயில நீங்களே வச்சு சாப்பிட மாட்டீங்களா? இன்னும் பப்பாவா நீங்க? என்னங்க பேச்சு இதெல்லாம்? ரைட்டு, நீங்க திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சத்தியமா இன்னைய வரைக்கும் திருந்தல. தோல்விக்கான கேவலமான ஆட்சி உங்களுது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு நல்ல எதிர்கட்சியா செயல்படக்கூடிய வேலையை பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது முக்கியமான சப்ஜெக்டுக்கு வந்துரும். 2000 கோடி ரூபாய் ஊழல். அதாவது ராம்சார் நிலம் அப்படிங்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், ஈர நிலம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த ராம்சார் குறியீடு அப்படிங்கிறது வந்து இந்திய அரசு கொடுக்கறது இல்லை. இது உலகளாவிய சதுப்பு நிலங்களை வந்து ராம்சார் நிலங்களா அங்கீகரிக்கப்பட்டு, இந்த சதுப்பு நிலங்கள்ல நீங்க புளோரிடா சதுப்பு நிலங்கள், அமேசான் சதுப்பு நிலங்கள் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரி பள்ளிக்கரணையில சதுப்பு நிலங்கள் 1247 ஹெக்டேர். இந்த சதுப்பு நிலங்கள் தான் வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு காரணமா இருக்கு, இயற்கையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதனால 2022லயே இதை டிக்ளேர் பண்ணியாச்சு, இந்த சதுப்பு நிலத்துல எந்த விதமான கட்டுமானத்திற்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2025 அக்டோபர்ல இந்த நிலத்துக்கு, இந்த ராம்சார் லேண்ட்ல கிட்டத்தட்ட 1200 அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிறதுக்காக பிரிகேடுன்னு ஒரு நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? ஒரே நாள்ல பசுமை அமைப்பு என்ஓசி கொடுக்குறாங்க, ஒரே நாள்ல சிஎம்டி அப்ரூவல் கொடுக்குது, ஒரே நாள்ல எல்லா அப்ரூவலும். நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்கு அப்ரூவல் வாங்க போனீங்கன்னா நாய் அலையிற மாதிரி அலையணும். அப்ரூவல் வாங்க போனா அது எங்க இது எங்கம்மா, சைட்டை வந்து விசிட் பண்ணும்பா, வீட்டை அளந்து பாக்குறேன்பா, அதன் பிறகு நீங்க கரண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் பஞ்சாயத்து போர்டுல கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு, அதிகபட்ச பணமே கட்டியிருக்கனாலும் கிளர்க்கு வந்து பாக்கணுமா, எப்ப சார் கிளர்க்கு வருவாருன்னா 4 நாள் லீவும்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனா ஒரே நாள்ல இவங்களுக்கு எல்லா விதமான அனுமதியும் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பணம் ஓடி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா பணம் கை மாறி இருக்கும். திமுக காரனோட காசு கைக்கு வராம எதுவும் நடக்க போறது இல்லை. இந்த 1200 அபார்ட்மெண்டோட நிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு பள்ளிக்கரணை மாதிரி சென்னையோட முக்கியமான பகுதியில குறைஞ்சது 2000 கோடி ரூபாய் இருக்கும். 2000 கோடி ரூபாய பிரிகேடு நிறுவனத்துக்கு தாராந்துட்டு போறதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய இழிச்சம் ஆயிருக்கலாம்? எவ்வளவு வாங்கினீங்க? இதுல வந்து முன்னாடி சவுக்கு சங்கர் பேசினப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, அப்ப தலைமை செயலாளரா இருந்த முருகானந்தம் IAS அவர்களோட மனைவி சுப்ரியா சாகு இதுல தலையிட்டு பணம் வாங்கியிருக்காரு, அதனாலதான் இவ்வளவு தூரம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்தி இருந்தார். ஏன் அது மாதிரி இருக்க கூடாது? பட் இந்த விஷயத்துல அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவரோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஹென்னருக்கோ என்னமோன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அப்பவே கோர்ட்ல போய் ஸ்டே போட்டு ஸ்டே வாங்கிட்டாரு. இந்த பிரிகேடு வந்து கட்டுமானத்தை தொடங்க முடியாம ஒரு அதிமுக வழக்கறிஞர் ஸ்டே வாங்கினார். அது அப்படியே பெண்டிங்ல இருந்தது. இப்ப புதிய அரசு பதவி ஏற்ற உடனே என்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்ததுல தமிழக சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தது பாத்தீங்களா பிரிகேடு கட்டுமான நிறுவனத்துக்கு, அந்த அனுமதி கேன்சல், ஓடிப்போ, இனிமே உனக்கு அனுமதி கிடையாது. 1200 அபார்ட்மெண்ட் கட்டி ஊர்ல வித்துட்டு போவ, அரசு நிலம், அதுவும் ஒரு ராம்சார் நிலம், சதுப்பு நிலம், பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய நிலம், அதை நாங்க உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமதியை ரத்து பண்ணிருக்காங்க. ரொம்ப சிறப்பான சம்பவம். இப்ப வாங்கின காசை திருப்பி கொடுத்தா ஆகணும், இல்லாட்டி பிரிகேடுகாரன் காரி துப்பிடுவோம். இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை நாம தொடர்ந்து கண்காணிப்போம். ஏன்னா இப்ப நாளைக்கு திரும்ப அனுமதி கொடுத்தது போது வந்தது அப்படின்னாலும் நம்ம கண்காணிப்போம். அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம சொல்லிக்கிட்டு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அடுத்து 2 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்ய போறாங்க. 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்ச மதிமுக எம்எல்ஏக்கள். 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியன்ல தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதால அவங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உள்ளாயிடுவாங்க நேரடியா ஆதரவு கொடுத்தா. அதனால இப்ப அவர்கள் ராஜினாமா. அதுக்கு கைமாறாக வைகோவிற்கு தமிழக அரசிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட இது மந்திரி பதவிக்கு நிகரான ஒண்ணுதான். அவருக்கு பாதுகாப்பு உண்டு, அவர்களுக்கு PSO உண்டு, அவருக்கு கார் உண்டு, அவருக்கு எல்லா வசதியும் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு மந்திரி பதவிக்கு உண்டான அத்தனை சலுகைகளும் உள்ள ஒரு பொறுப்பு தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை டிவிகே சார்பா இப்ப வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா வைகோ வந்து டெல்லியில பல தலைவர்களோட பல ஆண்டு காலமா நெருங்கி பழகிய ஒரு நபர். அவருக்கு வைகோ தெரியாத டெல்லி அரசியல்வாதிகள் இருக்க முடியாது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. அப்ப மேல்மட்டத்துல எல்லா தலைவர்களோடய அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு நபர்.
டெல்லி சிறப்பு பிரதிநிதியா அவரை போட்டோம்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளில் ஒரு பாலமா வைகோ இருப்பாரு. அதே மாதிரி வைகோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே சமத்தா செவனேன்னு கிடப்பார். அந்த விதத்திலேயே நம்பிக்கைக்குரிய ஒருவர் அப்படிங்கறதால வைகோவுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட போறதா செய்திகள் அப்படிங்கிறது வருது. இதையும் நாம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சட்டசபை செவ்வாய்க்கிழமையில இருந்து நடக்கும். நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து அரங்கேறும். தொடர்ந்து பேசுவோம்.